ஹாய் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ராஜ் லெக்ஸி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதை பற்றி எதுவும் வீடியோ பெருசாக பேசலை. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். பட் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி மெம்பர் இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த குறைதீர் அழைப்பு மையம் மூலியம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? பிற்சேர்க்கை அறிவிக்கை எண் ஓகேங்களா மூலம் 480 காலி பணியிடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளன. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டால் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதற்கு முன்னர் பிற்சேர்க்கை வாயிலாக அறிவிக்கப்படும். டீட்டெயில் தான் நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமா, வெவ்வேறு துறைகளிடமிருந்து வரும் பட்சத்தில் அவை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் முன் அறிவிக்கப்படும். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது தெரியுமாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து அவங்க கேட்பாங்களாம், எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகன்சி தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் வேகன்சி ஃபில் பண்ணணும், இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அவங்களால ஆட் பண்ண முடியுன்றாங்க. இப்போ இன்னொருங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் லேட் ஆகிறதுல ஒரு ப்ளஸ் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2023 நோட்டிஃபிகேஷன் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2024 எண்டுக்குள்ளே போகுது, இப்போ டிசம்பர் கிட்டே போகுது ரிசல்ட், அந்த ப்ராசஸ் போகுதுனாக்க அவங்க வந்து இந்த 2023க்கான வேகன்சி அந்த டைம் வேகன்சி அவைலபிள் கொடுத்துருவாங்க. இப்போ 2024 சில பேர் வந்து ரிட்டையர் ஆவாங்கல்ல, ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு வேக்கன்ட் கிரியேட் ஆகுதுல்ல, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் ஒரு சிலது இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி தான் அப்போ ஒருத்தங்க ரிட்டையர் ஆகணும்னா அந்த இடத்துல இன்னொரு ஆள் தேவைப்படுது தானே. ஸோ அதுக்கு இன்னும் அவங்க ஃபில் பண்ணலன்றப்போ எங்களுக்கு இன்னொரு 4 பேர் தேவை, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 20 பேர் தேவை, 30 பேர் தேவை, அப்படி இப்படி ஓவராலாக பார்க்க 450 பேர் வந்திருக்கு. சரியா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு வேணும்னா அந்த டைம் பீரியடுக்குள்ளே வந்துச்சுன்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே சமயம் நான் வந்து இப்போ இன்னொரு ரெக்வஸ்ட் இதுமாரி போட்டிருக்கேன். நான் சொல்கிறேன்னாக்கா, ஃபஸ்ட்டு அவர் பாராட்டிருக்கேன். அதுமாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறது ஒரு பர்சனுங்க, சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம எப்போ எது கேட்டாலும் ஒன்று ரெஸ்பான்ஸ் வர்றது இவர்கிட்டருந்து தான் வரும். நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதேமாரி நெக்ஸ்ட்டு குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் வேகன்சிஸ் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி சீக்கிரம் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. என்னுடைய கணிப்படி நான் வந்து ரொம்ப மனசார தைரியமாகவும் சொல்லிட்டு இருக்கேன், அடுத்த வருஷம் கண்டிப்பாக குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரும், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும், குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரும் சொல்லிட்டே இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கூட நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா டிஎன்பிஎஸ்சி ப்ராசஸ்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் வராது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் சில கமெண்ட்ஸ்லாம் தூக்கிட்டேன். எதுக்கு இதை வந்து தேவையில்லாம் பசங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்யூஷன் எனக்கு இப்போ இருக்கிற, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்க டிஎன்பிஎஸ்சி மெம்பர்ஸ் அவங்களுடைய ஃப்ளோ, அவங்களோட ஸ்பீடு, அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுறது என்னென்னா, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வேலை செய்கிறாங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு ஒரு சைடில் ஓடுது. அதனால் அவங்க வந்து கரெக்டாக அது பண்ணி தான் ஆவாங்க. அது ஒரு தோணுது கண்டிப்பாக. அதேமாதிரி அவங்க எல்லாம் டக்கு நடக்குது இல்லை, நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வருது, ரிசல்ட் ப்ராசஸ் பற்றி உடனே அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ குரூப் 2 பிலிம்ஸும் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ரிசல்ட் வந்துடும். வந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு 3 மாதம் கரெக்டாக ஒரு 95 நாள் 90 நாள் இல்லை ஒரு 100 நாள் டைம். அடுத்து உடனே மெயின்ஸ் நடக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வச்சுக்கோங்களேன். ஏப்ரலில் கூட உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கலாம். அது முடிஞ்சால் அடுத்த ஒரு 3 மாதம் உங்களுக்கு அடுத்த ரிசல்ட், அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். மெயின்ஸ் ரிசல்ட், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ட்டு. புரியுதுங்களா? ஸோ இதுமாதிரி எல்லாமே டக்குன்னு நடக்குது. அடுத்த குரூப் 1 பார்த்தீங்கன்னா டக்கு நடந்துட்டுருக்காங்க. சொன்ன மாதிரி தான் மேக்ஸிமம் நடக்குது. ஜனவரி நான் சொல்கிறது இப்போ டிசம்பரே பண்ணுறாங்க மெயின்ஸ் எக்ஸாம். புரியுதா? இப்போ உங்களை அடுத்த நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வந்துடும். நீங்கள் இவ்வளோ இது பண்ணும்போது நமக்கு நல்லது தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் தைரியமாக இருங்க, மனசை விட்டுறாதீங்க, நல்லா படிங்க. நிறைய பேர் எக்ஸாம் வராது, அது தள்ளிப்படும் கண்டத்தை யோசிச்சுக்கிட்டு படிக்காமல் ஒரு 3 மாதம் 4 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னு ஒரு 3 மாதம் நாயாப்பையாக உட்காந்து படிப்பீங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வேலைக்கு போகிறவங்க, நம்ம சேனலில் அதிகமாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலைக்கு போகிறவங்களுக்கு தான். ஓகேங்களா? அவங்கள்ட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாச்சும் படிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் வரும். நீங்கள் இன்னும் ஒரு கம்பெனியில் போயிட்டு யாரோ ஒருத்தனுக்காக நாயாப்பையாக உழைக்கிறீங்க, உங்களோட ஒட்டுமொத்த உழைப்பையும் அவனும் கண்டுக்கல அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் ப்ராக்டிக்கல் வச்சுங்க. உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு இதுக்காக உழைச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் என்றைக்கா இருந்தாலும் உங்களுக்கு காப்பாற்றும். இந்த உழைப்பு தான் மேட்ரு. தயவுசெய்து 1 மணி நேரம் உருப்படியாக படிங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கண்டென்ட் நான் கொடுக்குறேன். நான் வேறு எதுவுமே செய்யலை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணேன். நீங்கள் எந்த டவுட்னாலும் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? அதேமாரி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்களா, ஒன்றுமே தெரியலையா, இல்லை ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருப்பீங்க, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ஏதோ கிட்ட போய்ட்டு 15 மார்க் 16 மார்க் மெயின்ஸில் விட்டுருப்பீங்க, இல்லை சில பேர் இன்டர்வியூ விட்டுருப்பீங்க. அதுமாதிரிலாம் இருக்கவங்களாம் தயவு செஞ்சு என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒர்த்தாக இருக்கும். நான் வந்து இது மணிக்காக மட்டும் பண்ணுறதில்ல, நம்ம சர்வைவலுக்காக பண்ணுறது தான். சர்வைவலுக்காக தான் எல்லாம் ஃபீஸ் வாங்குறது. ஆனாலும் இந்த காலத்தில் ஃபீஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வேல்யூவே பண்ண மாட்டாங்க. நல்லா தெரியும், ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கான வேல்யூவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒர்த்தாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப் வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள். பை ஃப்ரம் டெக். ஆல் தி பெஸ்ட்.